ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிள் மெத்தடில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கிறோம். குக்கரில் பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். சப்போஸ் ரீஃபைண்ட் ஆயில் வேணால் ரீஃபைண்ட் ஆயிலோ கீயோ கூட ஆட் பண்ணலாம். இன்றைக்கி நான் பட்டர் ஆட் பண்ணுறேன். பட்டர் ஓரளவு மெல்ட் ஆன உடனே நம்ம அதில் பிரிஞ்சி இலை போடுறோம். அப்புறம் கிராம்பு, பட்டை, மராத்தி மூக்கு எல்லாமே போட்டுறோம். மசாலாஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்க வச்ச ஆனியனை போட்டுடலாம். ஆனியன் ஓரளவு ஃப்ரை ஆகிட்டு கொஞ்சம் டிரான்ஸ்லூசண்ட்டாக ஆகட்டும். பாருங்கள், ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ரொம்ப கிறிஸ்பாக ஃப்ரை ஆக வேண்டாம், ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் போகிறோம். இப்போது நம்ம இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணோடனே கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். அதோட வாசனை போயிட்டோம், பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு ஆட் பண்ணிடலாம். அதை இப்போ இது எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம கட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸு, கேரட் ஆட் பண்ணிக்கலாம், பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம், பீன்ஸ் ஆட் பண்ணுறோம், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறோம். சப்போஸ் காலிஃப்ளவரோ கேப்சிகமோ அப்படி ஏதாவது இருந்தால் கூட இப்போ ஆட் பண்ணால் லாஸ்ட்டாக கூட ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். பட் இந்த வெஜிடபிள்ஸ் இன்றைக்கி போகிறோம். மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். இதுக்கு வேண்டி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காய்க்கு மட்டும்தான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி போட்ட அப்புறம் பேலன்ஸ் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இது கூடவே ஒரு 2 கரண்டி ரொம்ப புளிக்காத தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம், ரொம்ப வாசனையாக இருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணுறோம். நான் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சதை ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், மேலே தேவையான அளவுக்கு, அரிசிக்கு தேவையான அளவுக்கு. எப்பயுமே பிரியாணிக்கு வந்துட்டு பால் கொஞ்சம் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் 1/2 டம்ளர் பாலும் 1 டம்ளர் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் இது ஆட் பண்ண, ஒரு கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வைக்கலாம். இப்போ விசில் அடங்கியாச்சு, ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்லா அரிசிலாம் வெந்து, காய்கறி இல்லாமல் நல்லா வெந்து, நல்லா உதிராக ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போது இதுக்கு கொஞ்சம் கார்னிஷிங்காக கொஞ்சம் கீயில் ஒரு 5-6 கேஷ்யூஸ் பாதியாக வெட்டி ரோஸ்ட் பண்ணி இந்த வெஜிடபிள் பிரியாணியில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக சிம்பிளாக ஒரு ஆனியன் ரைத்தா. ரொம்ப சிம்பிளான ஆனியன் ரைத்தா வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. யார் வேணாலும் பண்ணிடலாங்க, ரொம்ப சிம்பிள். ரொம்ப மேரினேட் பண்ணுறதுக்கோ இல்லைனா அரைச்சி விடுறதுக்கோ எதுவும் இல்லாமல் ஈஸியாக எல்லோரும் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து